ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலே வேத புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து தியானிக்க போகிறோம். சங்கீத புத்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே விதமாய் பார்க்கிறோம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையானவர்களே, பாக்கியவானா நமக்கு தெரியும். ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம பாஷையில் சொல்லப்போனால் அதிர்ஷ்டசாலி அப்படி சொல்லுவோம்ல நம்ம. அவ்விதமாய் அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட போகிறவர்கள் அப்படி நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பாக்கியவான்களாக நாம் இந்த உலகத்தில் மாற்றப்பட வேண்டுமானால், இந்த உலகத்தில் இந்த பூமியிலே நாம் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அதிர்ஷ்டசாலிகளாக நாம் மாற வேண்டுமானால், வாழ வேண்டுமானால், நம்முடைய நம்பிக்கையானது கர்த்தரையே சார்ந்திருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதனால் அருமையானவர்களே, நம்முடைய இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய திறமையை நம்புகிறாங்க, தன்னுடைய படிப்பை நம்பி வாழ்கிறாங்க, தன்னுடைய வேலையை நம்பி, பதவியை நம்பி, பட்டத்தை நம்பி, பல காரியங்களை நம்பி இன்றைக்கு வாழுகிறதை நாம் பார்க்கின்றோம். சிலர் சொல்கிறாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி தான் பணி செய்கிற வேலைகளை, பணிகளை அவர்கள் தெய்வமாக நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தின்படி அப்படி அல்ல. கர்த்தரே தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன்தான் பாக்கியவானாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக வாழ முடியும் என்பது வேதத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம கர்த்தரையே நம்ம நம்பி இருந்தால் அநேக நன்மைகளை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் அவனுடைய கிருபையினால் அநேக நன்மைகளை ஆண்டுடைய சமூகத்தில் பெற்றிருக்கிறோம். இன்னும் சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இந்த 56 வயசுக்குள்ளே கிட்டத்தட்ட 25 வயசில் எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வைங்க. அதுக்கு பிறகு கூட சின்ன வயசில் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய பிள்ளையாக நாங்கள் வாழலை, ரட்சிக்கப்படலை. ஆனால் திருமணம் முடிந்து ஒரு ஆண்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய பிள்ளையாய் வாழ ஆரம்பித்த பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தரை குறித்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே கடந்து வந்துச்சு. எங்களுடைய திருமணத்துக்கு பிறகு கூட 4 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் கிடையாது. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்தோம். அப்போ நாங்கள் இருக்கிற இந்த ஆறுமுகநேரி ஊரில் டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸு வெறும் 5 ரூபா தான். ஆனால் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, எந்த டாக்டரையும் பார்க்கக்கூடாது, எந்த மருத்துவரையும் பார்க்கக்கூடாது, எந்த ஹாஸ்பிட்டலையும் போய் எந்த செக்கப்பும் பண்ணக்கூடாது, நம்ம கர்த்தரை நம்பியிருப்போம். ஒரு உலக பிறகு வாழ்ந்துக்கிட்டு இருந்த போதே நம்மளை ஆண்டவர் காப்பாற்றி எவ்வளோ காரியங்கள் நடத்தியிருக்கிறாரு. அப்போ இப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக மாறிட்டோமே, அப்போ நம்ம அவரே நம்பியிருப்போம். எந்த டெஸ்ட் எடுக்க வேண்டாம், எந்த காரியத்தும் போக வேண்டாம், கர்த்தர் நம்பியிருப்போம், கர்த்தர் தருவார் குழந்தை பாக்கியத்தின்னு நம்பிக்கை இருந்தோம் பாருங்க. ஆக டாக்டர்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் போங்க, உங்களுக்கு உங்கள் நம்பிக்கையின்படி அது ஆகட்டும், அது மருத்துவம் தேவை தான். ஆனால் எங்களுக்குள்ள அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்க. 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது ஆண்டில் நல்ல பெண் குழந்தையை கர்த்தர் தந்தார். திரும்ப நாங்கள் கேட்காமே 2 வருஷம் கழித்து ஒரு ஆண் குழந்தையை தந்தார். அது மாத்திரம் அவர்களை நன்றாக படிக்க வைக்க உதவி செய்தார். நாங்கள் சரியாக படிக்கலை. நான் +2 தான் முடிச்சிருக்கேன், என் வீட்டம்மா 10th தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் பிள்ளைகளை படிக்க வச்சேன். படிக்க வைக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போத குறைக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு வர நாங்கள் வந்துட்டோம். இப்போ எல்லோரும் பயந்தாங்க, ஐயோ உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, பிள்ளைகளெல்லாம் எப்படி நீங்கள் பராமரிப்பீங்க, கவனிப்பீங்க, ஊழிய தேவை எப்படி சந்திக்கப்படும் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி பயந்தாங்க. ஆனால் நாங்கள் பயப்படலைங்க, கர்த்தரை நம்பி இருந்தோம். கர்த்தர் பிள்ளைகளை படிக்க வச்சார். மகா BA முடித்து DCA முடித்து பைபிள் தியாலஜி BTH முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். தம்பி BBA முடித்து MBA முடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். மகளுக்கு திருமணம் முடிக்கும் கர்த்தர் உதவி செஞ்சார். இப்படி அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை சந்தித்தார். அந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.